1993 நடக்கிற மாதிரியான ஒரு காலகட்டம். இப்போ எலெக்ஷன் டைம். கட்சியில ஒருத்தங்களுக்கும் சீட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கட்சியோட தலைவர் சத்தியமூர்த்தி நாராயணசாமிங்கிற ஒருத்தரை கூப்பிட்டு உங்களுக்கு சீட்டு கொடுக்குறோம், ஆனாலும் ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடந்த கலவரத்துல உங்க தொகுதியில ரொம்ப கொந்தளிப்பா இருக்காங்க, ஒரு அதிருப்தி நிலவிக்கிட்டு இருக்குது. அதுலயும் குறிப்பா மூராபாத்ங்கிற ஊர்ல ரொம்ப கொந்தளிப்பா இருக்காங்க. அந்த ஊர் பேர் பார்த்தாலே முஸ்லீம் வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு பகுதின்னு தெரியுது. சோ அங்க இருக்கிற எல்லாரும் நம்ம கட்சிக்கு வாக்கு போடுவாங்களான்னு தெரியாது. அது மட்டும் இல்லாம போன தேர்தல் எல்லாமே பார்த்தோம்னா பெருவாரியான வித்தியாச வாக்குகள் எல்லாம் ஜெயிக்கல. 100 இல்ல 200 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சிருக்கும். இப்போ முஸ்லிம்ஸ் வாக்குகள் கிடைக்கலனா வெற்றி சதவீதம் கொஞ்சம் கம்மியா இருக்குது, ஆனாலும் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. மத்த ஆளுக எல்லாருடைய வாக்குகளும் நம்ம கட்சிக்கு கிடைச்சா தாராளமா நம்ம ஜெயிக்கலாம். சோ வாக்குகள் சேகரிக்க ஆரம்பிங்கிற மாதிரி நாராயணசாமியை பார்த்து சத்தியமூர்த்தி கேட்க, நாராயணசாமிக்கு ஒரு மருமகன் இருக்காரு, அவர் பேரு மகாராஜ். இவருக்கு முஸ்லிம்ஸ் ஃப்ரெண்ட் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஊர்க்காரங்க எல்லாரும் நாங்க சொன்னா கேட்டுக்குவாங்க, கண்டிப்பா ஜெயிச்சிடலாங்கிற மாதிரி உறுதி வார்த்தை கொடுக்கும் போதே கட் பண்ணா மூரார்பாத் ஒற்றுமையா இருக்கிற ஊரை பிடிச்சு பயங்கரமா கலவரம் நடக்குது. நைட் டைம்ல கலவரம் முத்தி போக ஹிந்துஸ் முஸ்லிம்ஸ்னு ரெண்டு பேரையும் தனித்தனியா பிரிச்சு ஹிந்து ஆண்கள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல போலீஸ் அடைச்சு வைக்கிறாங்க. அதே மாதிரி முஸ்லீம் ஆண்கள் எல்லாத்தையும் இன்னொரு இடத்துல போலீஸ் அடைச்சு வைக்கிறாங்க. சொல்ல போனா இது அரெஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கு சமமானது. நைட்டு காத்துக்குள்ள போக திருவுங்கிற நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஓரமா பால் அடைஞ்ச வீட்டுல இருக்காரு. அப்போ மைக்கேல்ங்கிற ஒருத்தர் திருவ வந்து பார்த்து நீ பண்ணின காரியம் பெரிய ஒரு பிரச்சனையவே உண்டாக்கிருச்சு, ஊருக்குள்ள இருக்கிற ஆண்கள் எல்லாத்தையுமே போலீஸ் லாக்அப்ல வச்சிருக்காங்க, ஊர்ல லேடிஸ் மட்டும் தான் இருக்காங்க, பயங்கரமா பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, ஊருக்குள்ள 4 நாள் ஊரடங்கும் போட்டிருக்காங்க, ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணி டென்டிக்கிட்டு இருக்காரு, ஊர்ல யாருமே இல்லனா அம்மா தங்கச்சி எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு திரு விசாரிக்க திருவோட வீட்டை கொளுத்திட்டாங்கன்னு தெரியவர திரு பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. அப்போ மைக்கேல் திட்டி உட்கார வச்சு நீ இப்போ ஊருக்குள்ள போனேன்னா பயங்கரமா பிரச்சனை ஆகும், 144 முடிஞ்சு எல்லாத்தையும் பாத்துக்கலாம், அமைதியா இருந்து சொல்லிக்கிட்டு இருக்க வெளியில இருந்து கிரிக்கெட் டீம் பசங்க எல்லாரும் திருவ தேடிக்கிட்டு ஓடியாராங்க. உள்ளுக்குள்ள வந்து பார்க்க திருவ அங்க காணோம், ஏன்னா எல்லாரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. மைக்கேல் அண்ணன் இன்னொரு தகவல் சொல்றாரு, சாம்சு ஹாஸ்பிட்டல்ல பயங்கர சீரியஸா இருக்கு, அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, இன்கேஸ் சாம்சுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா ரொம்ப ரொம்ப பிரச்சனை ஆயிரும், அவனுக்கு ட்ரீட்மெண்ட் முடியற வரைக்கும் ரொம்ப சேஃப்டியா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இருக்கிற கலவரத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது திருவ அரெஸ்ட் பண்றது மட்டும் தான் ஒரே ஒரு வழி, ஏன்னா ஜெயிலுக்குள்ளதான் அவர் சேஃப்டியா இருக்க முடியும் பாருங்க, இல்லனா ஊர்க்காரங்க எல்லாரும் அடிச்சே கொன்றுவாங்க. சோ அதுக்காக ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. 6 மாசம் அப்படியே போகுதுங்க. திருவுக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு. இப்போ வெளியே போகும்போது கொண்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையுமே திருப்பி கொடுப்பாங்க இல்லங்க, அப்படி ஒரு திங்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது கருப்பு கலர்ல ஒரு கயிறு, அதுல கிரீன் கலர்ல மந்திரிச்ச மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்க முஸ்லிம்ஸ் யூஸ் பண்ற கயிறை களத்துல போட்டுக்கிட்டு திரு நேரம் வெளியே வராரு. ஒரு பாய் தான் அவரை ஜாமீன்ல இருக்கிறாரு. ஒயின் ஷாப்ல உட்காந்து எல்லாரும் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்க திருவோட அம்மா பயங்கர டென்ஷனா இருக்கிறதாகவும் ஜாமீன்ல வெளியே வர போறான் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு நான் வரமாட்டேன்னு ரிஜெக்ட் பண்ணி கோவத்தில் இருக்கிறதாகவும் சொல்றாங்க. இப்போ ஒயின் ஷாப்ல பயங்கரமா சரக்கு அடிக்கிறாரு. திரும்பவும் நீ கிரிக்கெட் விளையாட போன்ட்டு இருக்கிற எல்லாருமே சொல்ல நான் திரும்பவும் கிரிக்கெட் விளையாட மாட்டேங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாரு நம்ம திரு. இப்போ ஊருக்குள்ள வராங்க. பஸ்ல ஒரு பெரியவர் பயங்கரமா திட்டுறாரு, நல்லா ஒற்றுமையா இருந்த ஊரை நீங்க பயங்கரமா ஒரு பிரச்சனை பண்ணி கெடுத்துட்டீங்கன்ட்டு. திரு ஊருக்குள்ள வராரு. முஸ்லிம்ஸ் எல்லாரும் திருவ கோவமா பாக்குறாங்க. இப்போ திரு நேரா வீட்டுக்கு போறாரு. அம்மா கோச்சத்து நீ இனிமேல் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வேற வழி இல்லாம திருவோரமா உட்காந்துக்கிட்டு இருக்க திருவோட தங்கச்சி கவிதா அம்மாக்கு தெரியாம திருவுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ அம்மா தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு நியூஸ் வர கவிதா எந்திரிச்சு போயிட்டாங்க. ஊருக்கு ஓரமா பெஞ்சிலேயே தூங்கிடலான்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க கதிர்வேலுன்னு ஒருத்தர் வந்து ஊருக்குள்ள இத்தனை பகையை வச்சுக்கிட்டு இங்க தூங்குனா என்ன ஆகுறது, எங்க வீட்டுக்கு வான்னு கூட்டிட்டு போய் சாப்பாடும் போடுறாரு. அந்த பக்கம் அம்மாவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஊருக்குள்ள இருக்க கோயிலுக்கு பூசாரி ஒருத்தர் இருக்காரு, அவர் பேரு சாமிக்கண்ணு. திருவோடம்மா நேரம் வந்து கோயில்ல வேண்டிக்கிட்டு இருக்காங்க. சாமிக்கண்ணு என்ன சொல்றாருன்னா உன் பையன் நல்லபடியா திருந்தி வாழ்வாங்கிற மாதிரி சொல்றாரு. நான் ஒன்னும் என் பையனுக்கு ப்ரே பண்ண வரல, என் பொண்ணுக்காக ப்ரே பண்ண வந்தேன்னு உறுத்தி போடுறாங்க. அட உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, உன் பையன் நல்லபடியா திருந்தி இந்த ஊருக்கே பெருமை சேர்ப்பான் பாருன்னு சாமி மேல சத்தியம் பண்றாரு. இந்த பக்கம் ஹீரோக்கு ஒரு லவர் இருக்காங்க, அவங்க பேரு நந்தினி. திருவண்ணாரா நந்தினியை போய் பாக்குறாரு. ஜெயிலுக்கு போயிட்டு வந்த உன்னை எப்படி லவ் பண்ண முடியுங்கிற மாதிரி பயங்கரமா திட்டி அனுப்புறாங்க. ஆனாலும் அவங்க மனசுக்குள்ள ஒரு லவ் இருக்கு. இப்போ திரு அங்கேயும் இங்கேயும் வராரு. அப்படியே ஒரு சாங். இங்கிருந்து மும்பைக்கு யாரோ கால் பண்ணி திருவோட ஜாமீன் பத்தி எல்லாமே சொல்றாங்க. நைட்டு திரு தனியா படுத்துக்கிட்டு இருக்காரு. ஞாபகங்கள் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வர பிளாஷ் பேக். ஊருக்குள்ள பயங்கரமா கிரிக்கெட் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. அதை வச்சு பயங்கரமா பெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஊரை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி கிரிக்கெட் டீம்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். ஊருக்குள்ள இருக்க கிரிக்கெட் டீமுக்கு 3 ஸ்டார்ஸ்னு பேரு. இந்த கிரிக்கெட் டீம் ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆச்சு. இந்த டீமோட பெஸ்ட் பிளேயர் நம்ம திரு, பெஸ்ட் பேட்ஸ்மேன், பெஸ்ட் பவுலர். இவரு நல்லா விளையாடுறங்காட்டி அந்த டீம்ல இருக்க முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஒரு மேல லைட்டா காண்டு இருந்தாலும் பாருங்க 3 ஸ்டார்ஸ் எங்க இறங்குனாங்கனாலும் எல்லா இடத்துலயும் ஜெயிச்சிருவாங்க. இப்போ மணிங்கிற ஒருத்தர் உள்ள பூந்து டீமை கலச்சு விட்டு ஹிந்து பிளேயர்ஸ் மட்டும் தனியா கூட்டிட்டு வந்து எம்சிசின்னு ஒன்னு ஆரம்பிச்சிட்டாரு. இந்த எம்சிசி ஆரம்பிச்சதுல இருந்து கலந்துக்கிற எல்லா மேட்ச்லயும் எம்சிசி தான் ஜெயிக்கிறாங்க. இந்த எம்சிசியோட கேப்டன் நம்ம திரு. இந்த 2 டீமையும் பிரிச்சதுக்கு பின்னாடி மிகப்பெரிய பிசினஸ் ஒன்னு இருக்குது. மணிங்கிற ஒருத்தர் மேட்ச் எல்லாத்தையுமே பெட் மேட்சா வைப்பாரு. சோ எல்லாரும் பணத்தை வச்சு பந்தயம் கட்டுவாங்க, அதுல இருந்து சம்பாதிக்கலாம்னு. இந்த மாதிரி டீம் பிரிஞ்சது இன்னொருத்தருக்கு லாபம். நம்ம மகாராஜ் இவரு அரசியல் பண்றதுக்காக 2யும் பிரிச்சு விட்டாரு. ஹிந்து ஒரு கேங், முஸ்லீம் ஒரு கேங். எப்போ அந்த மேட்ச் நடந்துச்சுனாலும் இந்தியா விசஸ் பாகிஸ்தான்ங்கிற மாதிரி தான் ப்ரோமோட் பண்ணுவாங்க. ஆக 2 பேரையும் மோத விட்டு இவங்க சம்பாதிச்சுக்கிறாங்க. இப்பவும் பாருங்க மேட்ச் நடக்குது, எம்சிசி ஜெயிச்சிருச்சு. கட் பண்ண பாம்பே சாம்சுடின்கிற இன்னொரு ஹீரோவை காட்டுறாங்க. அவர் ஒரு சிண்டிகேட்ல இருக்காரு. ஒரு மீட்டிங்ல இந்த சிண்டிகேட் பிக்ஸ் பண்றதுதான் ரேட்டுங்கிற மாதிரி சாம்சுடின் பேசிக்கிட்டு இருக்க எதிர் தரப்புல இருக்கிற சில பேர் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அது கொஞ்சம் வாய் வாக்குவாதமாகுது. மொய்தீன் பாயை கூப்பிடுங்கிற மாதிரி பேச இந்த மாதிரி சின்ன பிரச்சனைக்கெல்லாம் மொய்தீன் வரமாட்டாரு. நாங்க சொல்றதுதான் ரேட்டுங்கிற மாதிரி சாம்சுடின் பேசிக்கிட்டு போறாரு. அப்போ பாருங்க சாம்சுடினை அடிச்சுட்டாங்க. அப்போ பாருங்க ஆள் மேல கை வச்சா சும்மா இருப்பாரா,
மொய்தீன் என்ட்ரி சும்மா வேற லெவல்ல வந்து இறங்கி என்ட்ரியை கொடுத்து இவரோட ஆளவுத்து எதிர் தரப்புல அடிக்க சொல்றாங்க. அவரு ஒரு கட்டத்துல விழுகிறாரு. நம்ம ஆளு களத்துல இறங்குறாரு. பங்கமான ஒரு ஃபைட்டை போட்டு சலீம்ங்கிற ஒரு பிசினஸ் மேனை பார்த்து பேசுறாரு. ஆக்சுவலா அவங்க எல்லாம் ரேட்டை ஓவரா வித்துக்கிட்டு இருப்பாங்க. பொருட்களை மொய்தீன் கரெக்டான ரேட்டுக்கு விற்க சொல்றாரு. அது மட்டும் இல்லாம சாம்சுதீன் வேற யாரும் இல்ல, மொய்தீன் பாயோட சொந்த பையன். அந்த பையன் மூஞ்சில லைட்டா கீரல் போட்டாங்க. சோ யாருன்னு பார்த்து கையவே உடைச்சறாரு. மொய்தீன் பாய் யாரும் இல்ல, தமிழ்நாட்டுல இருந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பாம்பே வந்து செட்டில் ஆகி டெக்ஸ்டைல்ல மிகப்பெரிய பிசினஸ் மேன். இவருக்கு பிசினஸ் 1000 எதிரிகள் இருக்காங்க. இவரை வீழ்த்தவே முடியாத ஒரு இடத்துல இருக்காரு. இவருடைய வீக்னஸ் ஃபேமிலி, குறிப்பா பையன். இவரோட பையனா இவருக்கு உயிர். அந்த பையனுக்கு கிரிக்கெட்ல சாதிக்கணும்னு ஒரு ஆசை. சாம்சுதீன் செம்மையா விளையாடுவாரு. சோ அவருக்கு ஒரு குருநாதர் இருக்காரு. கிரிக்கெட் அசோசியேஷன்ல பேசி ராஞ்சியில விளையாட வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே இவருடைய குரு பண்றாரு. அங்கேயும் சில பல பாலிடிக்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனா அதையும் மீறி ஜாயின் பண்றதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மொய்தீன் பாய் என்ன பண்றாரு, வீட்டுல யாருமே இல்லாதப்ப தனியா பையனோட பேட்டு பால் எல்லாம் எடுத்து கிரிக்கெட் விளையாடுற மாதிரி பண்றாரு. எல்லாரும் பார்த்துட்டாங்க. ஒரே அவமானமா போயிருச்சு. நைஸா வெக்கப்பட்டுக்கிட்டே வெளியே போயிடுறாரு. இப்போ வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம சாம்சுதீனுக்கு ஒரு வரன் வந்திருக்குதுங்களாமா. சாம்சுதீனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பேசிக்கிட்டு இருக்க, ஏன் அவன் சின்ன பையன்பா, அவனுக்கு இப்பெல்லாம் மேரேஜ் எதுக்குங்கிற மாதிரி மொய்தீன் சொல்றாரு. ஜி உங்க கண்ணுக்கு தான் ஜி அப்படி தெரியறாரு, காலகாலத்துல மேரேஜ் எல்லாம் கரெக்டா பண்ணிரணும்னு அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. சாம்சுதீன் வராரு. கல்யாண பேச்செடுக்க, கல்யாணமா நம்ம வீட்லயா, யாருக்கு அப்படின்னு எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறாரு. உங்க அப்பாவுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிறாரான்னு கேட்டு சொல்லுன்னு அம்மா நகைச்சுவை பண்ண, மொய்தீன் உங்களுக்கா, வாழ்த்துக்கள் டேடின்ட்டு ஒரு காமெடி. அங்கிருந்து அம்மா முறைச்சு பாக்குறாங்க. சாம்சுதீன் உள்ள பூண்டு, என்ன முறைச்சு பாக்குறீங்க, மொய்தீன் இருக்கிற அழகுக்கும் ஸ்டைலுக்கும் எத்தனை பேர் சைட் அடிக்கிறாங்க தெரியுமா, பெருமை எல்லாம் பேசுறாரு. ஆனாலும் மொய்தீன் குறுக்க பூண்டு, நான் தான்ப்பா ஏதோ அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டேன், நீயாச்சு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கப்பான்னு அட்வைஸ் தராரு. அம்மா டென்ஷன் ஆயிட்டாங்க. அப்போ எனக்கு அழகு இல்ல அப்படித்தான சொல்ல வரீங்கன்னு டைனிங் டேபிள்ல ஒரு தட்டு, என்னன்னு சொல்ல, நீ அழகுதான் ஆனா கொஞ்சம் பெருத்த அழகாயிட்ட, எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுனா ஓகே ஆயிருவன்னு காமெடி பண்ணிக்கிட்டே நேரா சாம்சுதீன் பக்கம் திரும்பி, உனக்கு தாப்பா பொண்ணு பாத்துருக்கோம், என்ன சொல்றேன்னு கேட்க, கிரிக்கெட் விளையாண்டு சாதிக்காம மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்ற. சரி பையன் சம்பாதிச்சா வீட்டுக்கு பெருமை, சாதிச்சா நாட்டுக்கே பெருமை, நீ இஷ்டத்துக்கு விளையாடு, அப்பா கூட இருக்குன்ட்டு நேரா பையனுக்கு சப்போர்ட்டிவா நிக்கிறாரு நம்ம மொய்தீன் பாய். அப்போன்னு பாருங்க, ஊர்ல இருந்து சாம்சுதீனுக்கு கால். எம்சிசிக்கு எதிர்ப்பா 3 ஸ்டார்ல விளையாடணும்னு கூப்பிட டீம் கௌரவத்துக்காக வராரு. பங்கமா மேட்ச் போகுது. சாம்சுதீன் திரு 2 பேரும் ஆப்போனன்ட் இறங்குறாங்க. ஆனா இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்துக்கிறாங்களான்னு கேட்டோம்னா அதுதான் கிடையாது. சாம்சுதீனோட அப்பா மொய்தீன் பாயும் திருவோட அப்பாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். 13 வருஷத்துக்கு முன்னாடி மொய்தீன் பாய் என்ன பண்றாருன்னா, சாம்சுதீன் திரு 2 பேர்த்தையும் பெரிய ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி நல்லா படிக்கணும்னு சொல்லி ஹாஸ்டல்ல சேர்த்து விடுறாரு. திருவுக்கு ஹாஸ்டல் போறதுக்கு பிடிக்கல. இருந்தாலும் மொய்தீன் கம்பல் பண்ணி விட்டுட்டு போயிடுறாரு. அதனால பாருங்க, திரு சாம்சுதீனை புடிச்சு அப்பப்ப அடிச்சு வைக்கிறாரு. 2 பேத்துக்கும் பஞ்சாயத்து ஆயிடுச்சு. இப்போ நேரா மேட்ச் வைக்கிறாங்க. 3 ஸ்டார் தோத்துருச்சு. சாம்சுதீனுக்கு பயங்கரமான வருத்தம் ஆயிடுச்சு. எல்லாரும் சாம்சுதீனை பயங்கரமா இன்சல்ட் பண்ணிட்டாங்க. பிளாஷ்பேக்கா அப்படியே கட் பண்ண, காலையில திருவிழாக்கு நாள் குடிக்கிறதுக்காக எல்லாரும் போறாங்க. இங்க எல்லா ஊருக்கும் சேர்ந்த மாதிரி திருவிழா நடக்குங்க. ஆனா ஒரு 4-5 ஊருக்கு சேர்ந்து ஒரு தேர் வச்சிருக்காங்க. சோ ஒரு ஊருக்கு ஒரு நாள்னு சொல்லி தேதியை குறிக்கிறாங்க. மோரார்பாக்கு 4ஆம் தேதின்னு குறிச்சு கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு மகாராஜ் பயங்கரமா டென்ஷன் ஆகி அவங்க மாமா கிட்ட வந்து, 1000 பேர் தான் அந்த ஊர்ல இருப்பாங்க, அவங்க எல்லாத்தையும் மதிச்சு நாம எல்லாம் வந்து தேர் கொடுக்கணுமா, விற்ற வேண்டியதானங்கிற மாதிரி கேட்க, தேர்தலை பொறுத்த வரைக்கும் வெற்றியை முடிவு பண்றது 1000 2000 வாக்குகள்லாம் இல்ல, 1-2 வாக்குனால தோத்து போனவங்க எத்தனை பேர் தெரியுமா, சோ எல்லாரும் வேணும், எல்லாரையும் அரவணைச்சு போகணும்னு மகாராஜா அமைதிப்படுத்துறாரு. இப்ப கோர்ட்டுக்கு போறாங்க. ஊர் மேல மொத்தமா கேஸ் நடக்குது. வாய்தா மேல வாய்தா ஜட்ஜ் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. கோர்ட் வாசல்ல திருவ அடிச்சு கொல்ல பாக்குறாங்க. ஆனா திரு பாத்தீங்கன்னா பயங்கரமா ஃபைட் பண்ண போட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. யார் இதை பண்ணிருப்பாங்கிற மாதிரி பார்க்க, மொய்தீன் பாய் தான் அடிக்க சொன்னாருன்னு எல்லாரும் போலீஸ்ல சரண்டர் ஆயிருக்காங்க. இத கதிர்வேல் நேரா திருவோட அம்மா கிட்ட வந்து சொல்ல, மொய்தீன் அண்ணன் அப்படி பண்ணிருக்க மாட்டாரு, எனக்கு நல்லா தெரியும்னு நேரா மொய்தீனுக்கு போன் போடுறாங்க. நான் வீட்ல இல்லன்னு ஆளுகளை விட்டு போன்ல சொல்லிட்டு போனை வாண்டடா கட் பண்றாரு மொய்தீன். சின்னதா ஒரு பிளாஷ்பேக். திருவோட அம்மா குடும்ப சூழ்நிலை காரணமாக நகை எல்லாத்தையும் அடமானம் வச்சிருக்காங்க. மொய்தீன் பணம் கொடுத்து அந்த நகை எல்லாத்தையுமே மீட்க சொல்லிட்டு நேரா அவங்க ஊர்லயே ஒரு வீட கட்டி கொடுத்து திரு அண்ட் ஃபேமிலியை தங்க வச்சுட்டு வராரு. ஒரு நாள் திருவோட அப்பா இறக்குறாரு. ஹிந்து வழக்கப்படி மோலங்கொத்தி ஒப்பாரி வச்செல்லாம் அழுகுவாங்க. ஆனா முஸ்லீம் ஏரியால மொய்தீன் வீடு கட்டி கொடுத்து தங்க வச்சிருக்க இருக்கிற முஸ்லீம் எல்லாரும், எங்க ஏரியால இந்த மாதிரி சத்தம் போட்டு அழுக கூடாது, எங்க வழக்கப்படி அமைதியா சடங்கு பண்ணுங்கன்னு சொல்ல இருக்கிற எல்லாரும் பழைய வீட்டுக்கே சடலத்தை எடுத்துட்டு போய் அங்க வச்சு கடைசி சடங்கு பண்ணலாங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க, மொய்தீன் அண்ணா வர வரைக்கும் நான் இங்கிருந்து பாடியை நிறுத்த மாட்டேன்னு சொல்லிடுறாங்க திருவோட அம்மா. மொய்தீன் வராரு. இங்க ஹிந்து ரிச்சுவல்ஸ் படி தான் சடங்கு நடக்கும், விருப்பப்படுறவங்க எங்க இருங்க, இல்லன்னா வெளியே போயிருங்கன்னு சொல்லி ஹிந்து ரிச்சுவல்ஸ் எல்லாமே பண்ணி அடக்கமும் பண்றாங்க. அப்போ ஒரு வார்த்தை பாம்பே கிளம்புறதுக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு போறாரு, திருவும் கவிதாவும் என்னோட பசங்க, ஏதாச்சும் ஹெல்ப்னா எனக்கு கால் பண்ணு, நான் எல்லாரையும் பாத்துக்கிறேன்னு தங்க போறாரு. ஆனா இன்னைக்கு பாருங்க, போனை வாண்டடா கட் பண்றாரு. திரு நேரா வீட்டுக்கு வராரு. சண்டைக்கெல்லாம் நான் இனிமேல் போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுக்க அம்மா வீட்டுல சேர்த்துக்கிறாங்க. காலையில நம்ம பூசாரி சாமிக்கு இருப்பாரு இல்லங்க, அவர் நேரம் நம்ம திருவை கூப்பிட்டு வெளியூர்ல இருக்கிற என் பையனுக்கு லெட்டர் எழுதணும்னு சொல்லி ஒரு வேண்டுதல் இருக்குது, ஊர் திருவிழாக்கு ஊருக்கு வாங்கன்னு சொல்லி லெட்டர் எழுத சொல்ல எல்லாரும் கலாய்க்கிறாங்க. அப்போ ஒரு விஷயத்த சொல்றாரு, என்னன்னா திருவிழாங்கிறது சாமிக்காக கொண்டாடுறது இல்ல, வருஷம் ஃபுல்லா வேலை செய்யற எல்லாரும் 2 நாள் ஆச்சும் குடும்பத்தோட எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறதுக்காக கொண்டாடுறது. உங்களை மாதிரி ஆளுகளுக்கு அது எல்லாமே புரியாது. வெளியூர்ல இருக்கிற என்னோட பசங்க பேரங்க நான் ஃபங்க்ஷன்ல தான் பார்க்க முடியும், நான் வருஷம் ஃபுல்லா வாழ்ற வாழ்க்கையை இன்னைக்கு 2 நாள் அவங்கள பாக்குறதுக்காகத்தான். சோ வேண்டுதல் இருக்குது,
வாங்கன்னு லெட்டர் எழுதி வர சொல்றாங்க. இப்போ திருவிழா வேலையெல்லாம் பயங்கரமா ஆரம்பிக்க ஊரே செம்ம ஜோரா இருக்குது. எங்க பார்த்தாலும் பலகாரம் சுடுறாங்க, புது சட்டை எடுக்கிறாங்க, அப்படியே செலிப்ரேஷன் மோடுக்கு வராங்க. திரு என்ன முடிவுக்கு வராருன்னா திருவிழா முடிஞ்சதும் திருப்பூர்ல ஒரு பனியன் கம்பெனிக்கு வேலைக்கு போலான்னு இருக்காரு. இதை தன்னோட லவர் கிட்ட சொல்றாரு. அந்த விஷயம் பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி எல்லாருக்கும் தெரியுது. யாருன்னா காமராஜ் இருப்பாருலங்க, அவரோட மாமாவோட ரிலேட்டிவ் தான் இந்த ஃபேமிலி. ஆமா. சோ பரீட்சையை முடிச்சிட்டு வீட்டுல இரு நல்ல வரன் பாக்குறேன்னு கல்யாண வரன் பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. இந்த பக்கம் காமராஜ் ஆட்களோட வந்து திரு அடிக்க பங்கமான ஃபைட், காமராஜோட கையை உடைச்சிட்டாரு திரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. பயங்கரமான பிரஷர், திருவ ஜெயில போட சொல்லி. சோ வேற வழியே இல்லாம திரு மறுபடியும் ஜெயிலுக்கு போயிட்டார். இப்போ திருவிழா ஆரம்பிக்குது. சூப்பரான சாங் முடிஞ்சு தேர் இழுக்கலான்னு பார்த்தா காமராஜ் ஆட்களோட வந்து எங்க ஊர் தேர் இது உங்களுக்கு கிடையாதுங்கிற மாதிரி சொல்லி தேர் இழுத்துட்டு போக நிக்கிறாரு. எல்லார்த்தையும் கேட்டுட்டான தேர் இழுத்தோம். இந்த ஒரு வருஷம் எங்களை தேர் இழுக்க விடுங்க, அடுத்த வருஷம் நாங்களே ஒரு தேர் வாங்கிக்கிறோம்னு கதிர்வேலு கேட்க, தேர் வட வாங்குறக்கே இதுல பிரச்சனை இல்ல, இதுல தேர் வாங்க போறீங்களான்னு கதிர்வேலை எத்தி மிதிச்சு தேரை இழுத்துட்டு போயிட்டாரு. சாமிக்கண்ணோட பையன் பேரன் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஊருக்கு கிளம்புறாங்க. ஏன்னா வேலை இருக்குதுன்னு சொல்லி நைட்டு ஃபுல்லா வருத்தத்தோட கதிர்வேல் இருக்க காலையில சாமிக்கண்ணு இறந்துட்டாரு. டெட் பாடிக்கு மாலை போடுறதுக்காக திருவோட அம்மா வராங்க. ஊர்க்காரங்க எல்லாருமே, குறிப்பா சாமிக்கண்ணோட சொந்தக்காரங்க எல்லாருமே திருதான் இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே காரணம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திரு பிரச்சனை பண்ணாம இருந்திருந்தாருன்னா ஊருக்குள்ள எல்லாமே நல்லபடியா நடந்திருக்கும். ஆனா பிரச்சனை பண்ணங்காட்டி தான் எல்லாமே இப்படி ஆச்சுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நேரா கதிர்வேலு சப்போர்ட்டுக்கு வராரு. ஊர்க்காரங்க கதிர்வேலுக்கும் ஆப்போசிட்டா பேசுறாங்க. ஜெயில இருந்து வந்தவரை வெளியே அனுப்பாம நீங்க தங்க வச்சீங்க, சோ தேரை இழுத்து போனாங்க, பிரச்சனையாச்சு, சாமிக்கண்ணு இறந்துட்டாரு, எல்லாத்துக்கும் நீங்களும் தான் காரணங்கிற மாதிரி நேரம் நம்ம கதிர்வேல பேச எதுவுமே அவர் நல்லா பேச முடியல. திரு ஜெயில இருந்து வராரு. ஊர்க்காரங்க எல்லாம் அடிக்கிறாங்க. அம்மா நேரா போய் திருவ அடிச்சு இனிமேல் ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்ப இந்த நியூஸ் பாம்பேல இருக்கிற மொய்தீன் பாய்க்கு போகுது. அவரு தொழுதுகிட்டு இருக்காரு. இங்க சாமியோட திருவிழா நிக்குது. இனிமேல் என்னாக போகுங்கிற மாதிரி பார்க்க இன்டர்வல் அப்படியே செகண்ட் ஹாஃப்ல போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி. இப்பதான் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா பிப்ரவரி 30 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் அழுத்தினீங்கன்னா நிறைய காட்டுங்க. அதுல ஆளுங்கிற பட்டன் அழுத்தினீங்கன்னா தான் நம்ம படப்படன்னு போடுற வீடியோவை நீங்க கடன்னு பார்க்க முடியும். சோ தவறாம பண்ணிக்கங்க. இப்போ நேரா செகண்ட் ஹாஃப்ல போனா ஸ்டார்டிங்ல திரு பஸ்ல மைக்கேல் வீட்டுக்கு போய் பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா மைக்கேல் நேரா இங்க வர சொல்லி இருப்பாரு. ஆனா அம்மாவை பார்க்கலாம்னு ஊருக்கு போயிருக்காரு. அவங்க அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க. இப்போ அழுது பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. திரு ரிலீஸ் ஆன விஷயம் நேரா மொய்தீன் பாய்க்கு போயிருச்சு. ஊர்ல நடந்த தேர் பிரச்சனை எல்லாமே மைக்கேலுக்கு தெரிய வருது. சோ ஊர்க்காரங்க உன்னை ஏத்துக்கணுமா, நீயே ஒரு தேர் வாங்க ஏற்பாடு பண்ணு. கிரிக்கெட் மேட்ச் வைக்கிறதுனா மட்டும் எத்தனை வாட்டி போய் யாருக்கு இதெல்லாம் கெஞ்சி கூத்தாடி டொனேஷன் வாங்குவீங்கல்ல, அதே மாதிரி தேர் ஒன்னு வாங்க போறோம், எல்லாருக்கிட்டையும் டொனேஷன் கேளுங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. எல்லாரும் டொனேஷனுக்கும் போறாங்க. ஒரு தங்க மதிக்கல. அதுல கதிர்வேல் தான் பயங்கரமான ஹைலைட். ஏன்டா சரக்கடிக்கு காசு இல்லாம இப்படி எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கீங்களாடா, ஓடி போயிருந்து அனுப்பி விட்டாரு. கதிர்வேல் கையில ஊர் பொது காசு கொஞ்சம் இருக்கும். அந்த காசை கொடுங்க, தேர் வாங்க ஏற்பாடு பண்றங்கிற மாதிரி சொல்ல பிச்சு புடுவன்னு சொல்லி மிரட்டி அனுப்பிட்டாரு. இப்போ நைட்டு சரக்கடிச்சு எல்லாரும் பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க மைக்கேல் ஒரு யோசனை சொல்றாரு. நீ மட்டும் மேட்ச் விளையாண்டா நீயும் டெவலப் ஆகுவ, பணமும் சம்பாதிப்ப, தேர் வாங்கிடலான்ட்டு சொல்றாரு. 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த மேட்ச்ல ஒரு பயங்கரமான பிரச்சனை ஆயிருக்கும். சொல்ல போனா அதனாலதான் இந்த பிரச்சனை எல்லாமேங்க. சோ அன்னையில இருந்து மேட்ச் விளையாட மாட்டேன்னு முடிவு எடுத்திருக்காரு. சோ 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு, பிளாஷ்பேக். அந்த மேட்ச்ல தோத்து போயிட்டோங்கிற கவலை சாம்சுதீனுக்கு பயங்கரமா இருக்குது. இப்போ எம்சிசியை ஜெயிக்காம நான் பாம்பே போக மாட்டேன், அவங்கள ஜெயிச்சுட்டு நான் பாம்பே போவன்னு வைராக்கியமா இருக்காரு. ஒரு பிளானும் பண்றாரு. சம்மர்ல வைக்க இருக்கிற டோர்னமெண்ட்டை இப்பவே வைங்க, சந்தனக்கூடு ஃபெஸ்டிவல் அப்ப வைங்க, அப்போ அடிச்சு ஜெயிச்சு பாம்பேக்கு போறேன்னு சொல்ல எல்லாரும் ஏற்பாடு பண்றாங்க. அங்க பாம்பேல மொய்தீன் பாய்க்கு ஒரு போன் கால். ராஞ்சி டிராபிக்கு சாம்சுதீன் செலக்ட் ஆயிருக்காருன்னு நேரா நம்ம மொய்தீன் பாய்க்கு தெரிவிக்கிறாங்க. செம்ம ஹாப்பி. இப்போ மொய்தீன் சாம்சுதீனுக்கு கால் பண்றாரு. ஆனா சாம்சுதீன் கொஞ்சம் சோகமாட்டம் பேசுறாரு. இருந்தாலும் பாருங்க, அந்த டோர்னமெண்ட் பாக்குறதுக்கு மொய்தீன் நேரா அந்த ஊருக்கு போறாரு. சோ 2 பேரும் வரும்போது ஒட்டுக்கா வரலான்னு பிளான் பண்றாங்க. இப்போ ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் ஃபெஸ்டிவல், மொய்தீனுக்கு செம்ம மரியாதை கொடுக்குறாங்க. ஊரே பாத்தீங்கன்னா மதப்பிரிவு இல்லாம எல்லாரும் ஒட்டுக்கா சேர்ந்து கொண்டாடுறாங்க. அந்த நேரத்துல கூட அம்மா கூட நம்ம தெருவுல மொய்தீன் நேரா திரு எங்க இருக்காருன்னு தேடிக்கிட்டு இருக்காரு. பர்பஸா அவாய்ட் பண்ணிக்கிட்டே ஃப்ரெண்ட்ஸ் கூட திரு தனியா இருக்காரு. இப்போ காலையில டோர்னமெண்ட் 3 ஸ்டார்ஸ் vs MCC யார் ஜெயிக்க போறாங்கங்கிற பதட்டம் ஊர் ஃபுல்லா செம்மையா பரவி இருக்கு. இப்போ பாருங்க, பெட்டிங் எல்லாம் பயங்கரமா பிச்சுக்கிச்சு. மணி தன்னோட எக்கச்சக்கமான பணத்தை MCC மேல பெட் பண்றாரு. ஆக்சுவலா இந்த மேட்சை பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மாதிரி பயங்கரமா ப்ரோமோட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. கமெண்ட்ரும் நேரா இந்தியா vs பாகிஸ்தான்ங்கிற மாதிரி தான் மேட்சை கமெண்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல மொய்தீன் பாய் ஊருக்குள்ள வராரு. இந்த கமெண்ட்ரியை கேட்டு கார்ல இருந்து வரும்போதே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாரு. ஓரமா பார்க்க குட்டி பசங்க எல்லாம் ஹிந்து ஒரு கேங் ஆகும், முஸ்லீம் இன்னொரு கேங் ஆகும், நீங்க ஒரு டீம் நாங்க ஒரு டீம்னு பிரிஞ்சு இருக்கிற மாதிரி டீம் பிரிச்சு விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இதை மொய்தீன் பார்த்து நேரா சாமிக்கண்ணு கதிர்வேலை கூப்பிட்டு ஊர்ல எல்லாரும் ஒற்றுமையா தானே இருக்கீங்க, கமெண்ட்ரை கூப்பிட்டு பயங்கரமா மிரட்டி விட்டுறாரு. டாஸ் போடுறதுக்கு மொய்தீன் பாயை கூப்பிடுறாங்க. டீம் கேப்டன்ங்கிற முறையில நம்ம திரு வந்து நிக்கிறாரு. என்ன திரு, அரியர் எல்லாம் கிளியர் பண்ணிட்டியான்னு மொய்தீன் கேட்க, இதை கேட்கறக்கா அங்கிருந்து இங்க வந்தேங்கிற மாதிரி ஒரு லுக் விட்டுட்டு இல்லப்பான்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாரு. சீக்கிரம் கிளியர் பண்ணிட்டு பாம்பே வா அப்படின்னு டாஸ் போடுறாங்க. 3 ஸ்டார்ஸ் ஜெயிக்கிறாங்க. சோ பாம்பேல சம்திங் பிசினஸ் ஆர் வேலை அமைச்சு கொடுத்து திருவை செட்டில் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயம் நமக்கு தெரிய வருது. இப்பதான் மேட்ச மொய்தீன் பாய் பாக்குறாரு. பயங்கரமான ஷாக்கு. ஹிந்துஸ் எல்லாம் ஒரு டீமா, முஸ்லீம் எல்லாம் இன்னொரு டீமா இருக்காங்க. ஏன் இப்படி எல்லாம் புரிஞ்சிருக்காங்க, ஊர் பெரியவங்க நீங்க எல்லாம் கேட்க மாட்டீங்களான்ட்டு சாமி கண்ணு அப்புறம் கதிர்வேலு எல்லாத்தையுமே பார்த்து நம்ம மொய்தீன் கேட்க, சின்ன பசங்க நாம சொன்னா எங்க கேக்குறாங்க, போக போக சரி பண்ணிடலாம்னு சொல்லி அனுப்புறாங்க.
சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி மொய்தீன் ஒரு ஸ்பீச் கொடுத்திருப்பாரு. என்னன்னாங்க, இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஹிந்து முஸ்லிம்ஸ் அண்ணன் தம்பி மாதிரி யாரு வேணாலும் எந்த கட்சியில வேணாலும் நிக்கலாம். ஒரு டைம் ஹிந்து, இன்னொரு டைம் முஸ்லீம். அவங்களை எதிர்த்து வேற யாரும் போட்டியும் போட மாட்டாங்க. அண்ணா போஸ்ட்லயே ஜெயிச்சு வந்து ஆட்சி பண்ணுவாங்க. சொல்ல போனா இதுதான் இந்த ஊரோட வழக்கம். ஆனாலும் பாருங்க, இப்ப எல்லாரும் பிரிஞ்சு மேட்ச் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இப்போ மேட்சுக்கு நடுவுல மொய்தீன் பாய்க்கு சின்னதா ஒர்க் இருக்கு. வெளியே எந்திரிச்சு போறாரு. அந்த கேப்ல மணி பாத்தீங்கன்னா ஆட்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. எம்சிசி தோக்குற மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை பண்ணிடணும். ஏன்னா இவருடைய மொத்த காசையும் இறக்கிருக்காரு. அந்த பக்கம் மகாராஜா ஆட்களை செட் பண்ணி வச்சிருக்காரு. யாருக்குமே தெரியாம ஒரு பெரிய பிரச்சனை பண்ணணுங்கிறதுக்காக மேட்ச் பயங்கர வேகமா போகுது. 2 டீமும் ஆடுறாங்க. 2 பாலுக்கு 6 ரன் வேணும். திரு அடிச்சாருன்னா ஜெயிச்சிருவாங்க. சோ திரு 6 அடிக்கிறாரு. கேட்ச் பிடிச்சிட்டாங்க. எம்சிசி தோத்துருச்சு. ஆனா மணி வேணும்னு என்ன பண்றாருன்னா பவுண்டரி லைன் அழிச்சு விட்டு பவுண்டரிய காலம் முடிச்சு தான் 6ங்கிற மாதிரி பிரச்சனை பண்ண கலவரம் பயங்கரமாகுது. மணியோட ஆட்கள் உள்ள வராங்க. கை கலப்பாகுது. உள்ளுக்குள்ள மகாராஜா ஆட்களை முஸ்லீம் மாதிரி குல்லா போட்டு அனுப்புறாரு. சோ கலவரம் பயங்கரமா பெருசாக மைக்கில சவுண்ட கேட்டுட்டு ஊர்க்காரங்க எல்லாம் வராங்க. ஊர் ஃபுல்லா கலவரம். இந்த கேப்ல திருவுக்கும் சாம்சுடினுக்கும் ஃபைட். ஸ்டம்ப் எடுத்து சாம்சுடின் கையில திரு அடிக்க கை பயங்கரமா உடைஞ்சு ரத்தம் வருது. அது மட்டும் இல்லாம கம்பி வேலி போடுவாங்க பாத்தீங்களா, அந்த கம்பி அது நேரா நம்ம சாம்சுடினோட கையை சுத்தி இருக்கு. இத பார்த்த மகாராஜ் திரு சாம்சுடின் கையை உடைச்சுட்டான் ஊருக்குள்ள சொல்ல பயங்கரமா பத்திக்கிட்டு எரியுது. 2 தரப்புக்கும் சண்டையாகுது. திரு நேரா ஓடி போய் அப்ஸ்காண்ட் ஆகுறாரு. சாம்சுடினை மகாராஜ் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாரு. மொய்தீன் பாய் வராரு. கையில நரம்பு கட்டாயிருச்சு. லோக்கல் ஹாஸ்பிட்டல்ல ஃபெசிலிட்டிஸ் இல்ல. 3 மணி நேரத்துல நீங்க டவுன் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா தான் கை செயல்பாட்டுக்கு வரும்னு சொல்ல நேரா ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாங்க. ஆனா கையை ஒண்ணு சேர்க்க முடியல. கையை வெட்டி எடுத்தா தான் சாம்சுடின் உயிரையே காப்பாற்ற முடியும். ஊருக்குள்ள என்ன பண்றாருன்னா மகாராஜ் ஆட்கள் அனுப்பி பயங்கரமா கலவரம் பண்ண இதுதான் ஃபர்ஸ்ட் சீன். திரு ஓரமா ஒளிஞ்சிருக்காரு. ஊர்க்காரங்க எல்லாத்தையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. தப்பு நம்ம மேலதான் இருக்குது. மொய்தீன் பாய் கிட்ட போய் நீங்க பேசுங்கன்னு கதிர்வேல் திருவோட அம்மாவை அனுப்பி வைக்கிறாரு. திருவோட அம்மா மொய்தீன் பாய் கிட்ட வந்து என் பையன் கையை வேணாலும் வெட்டிக்கங்க, உயிரோட விட்டுருங்கன்னு கெஞ்சி அழுகுறாங்க. ஆனாலும் பாருங்க எதுவுமே பதில் சொல்லாம வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாரு மொய்தீன் பாய். காலையில பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து. இது இந்த ஊரோட பஞ்சாயத்து. ஹிந்து முஸ்லீம் ரியாட்டுன்னு சொல்லிட்டு கலெக்டர் வந்து பேசுறாரு. ஆனா பாருங்க ஹிந்துக்காரங்களுக்கு சப்போர்ட்டா மகாராஜோட மாமா வந்து பேசுறாரு. அவர் கட்சிக்காரர். கேப்ல முஸ்லீம் எல்லாத்தையுமே பார்த்து வெளியிலிருந்து வந்தவங்கிற மாதிரி சொல்ல 47ல சுதந்திரம் கிடைச்சது. ஹிந்துஸ்க்கு ஒரு நாடு, முஸ்லிம்ஸ்க்கு ஒரு நாடுன்னு வச்சாங்க. இந்த மண்ணை விட்டு நாங்க எங்கேயும் போக முடியாது. நாங்க இங்க இருக்கோம். நாங்கெல்லாம் இந்தியன் முஸ்லீம்னு மொய்தீன் பாய் பேசுறாரு. ஆனாலும் பாருங்க கலவரம் வரக்கூடாதுன்னு சமாதான பேச்சுவார்த்தையா முடிக்க பாக்குறாங்க. மொய்தீன் பாய் இருந்துகிட்டு இது என்னோட சொந்த பிரச்சனை, என் பையனுக்கு வாழ்க்கையே போச்சு, இந்த பிரச்சனையை கோர்ட்டுக்கு கொண்டு போங்க, கோர்ட் முடிவு பண்ணிக்கன்னு சொல்லி விட்டுறாரு. அப்புறம் என்னங்க ஊர்க்காரங்க எல்லாருக்கு மேலயும் கேஸ். பிளாஷ்பேக் ஓவர். திரு நேரா கிரிக்கெட் விளையாட போறாரு. பயங்கரமா காசை சம்பாரிச்சு கதிர்வேல் கிட்ட கொண்டு வந்து கொடுத்து தேர் செய்யறதுக்கு அட்வான்ஸையும் கொடுத்துறாங்க. தேர் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. இப்போ தேர் வரக்கு முன்னாடியே திருவிழா டேட்டை ஃபிக்ஸ் பண்ண சொல்றாரு திரு. கதிர்வேல் ஃபர்ஸ்ட் மாட்டேன்னு சொல்றாரு. ஆனாலும் பாருங்க ஒரு இலக்கு வச்சா தான் வேலை செய்ய முடியுங்கிற மாதிரி பஞ்செல்லாம் பேசி தேர் ஆர்டர் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு திருவிழா டேட்டை ஃபிக்ஸ் பண்றாங்க. இந்த கேப்ல சாம்சுடின் சூசைட் பண்ண ட்ரை பண்றாரு. மொய்தீன் வந்து அவர் அடிச்சு அட்வைஸ் பண்ணி நம்பிக்கை கொடுத்து உட்கார வைக்கிறாரு. நாட்கள் போகுது. சாம்சுடின் சோகமாகவே இருக்காரு. செஸ் விளையாடணும்னு சொல்லி கூப்பிட்டு உன்னை நீயே டைவர்ட் பண்ணிக்க, ஒன்னா நம்ம பிசினஸ் வந்து பாரு, இல்ல ஏதாச்சும் கிரிக்கெட்லயே அகாடமி மாதிரி ஆரம்பிச்சு நிறைய பேருக்கு சொல்லி கொடு, இப்படி ஏதாச்சும் பண்ணி உன்னை நீயே டைவர்ட் பண்ணிக்கங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. செஸ் கேம்ல ராணி தோத்தாங்கன்னா கூட சிப்பாய்களை வச்சே ஜெயிக்கலாம். அதே மாதிரி தான் வாழ்க்கையில ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அல்லா மேல பாரத்தை போட்டு போயிட்டே இருந்து ஒரு அட்வைஸ் பண்றாரு. ஆனாலும் பாருங்க சாம்சுடின் அம்மா கிட்ட வந்து திருவ கொன்னே ஆகணுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இவர் கையை பார்க்கும் போதெல்லாம் திரு ஞாபகம் தான் வந்துகிட்டு இருக்கு. திரு அண்ட் கேங் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தேருக்கு இன்னும் 1.5 லட்சம் ரூபாய் தேவை. முழு அமௌண்ட்டும் கட்டிக்கிட்டு எடுங்கன்னு தேர்க்காரங்க சொல்ல நம்ம ஆளுகள் என்ன பண்றாங்கன்னா உள்ளூர்ல இருந்து போனவங்க பெங்களூர் பாம்பேன்னு செட்டில் ஆயிருக்காங்க. அவங்க கிட்ட போய் ஏதாச்சும் கேட்கலாமாங்கிற மாதிரி கேட்க கதிர்வேலு பெங்களூர் போக சொல்றாரு. பாம்பே வேணாங்கிறாரு. ஆனா நம்ம ஆளுங்க நேரா பாம்பேக்கு மைக்கேல் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மைக்கேல் அங்கதான் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அங்க சம்பாரிச்ச பணத்துல தான் ஊர்ல இடமெல்லாம் வாங்கி போட்டிருக்காரு. பாம்பேல வெளியே தெரிஞ்சா திருவுக்கு பிரச்சனை ஆயிருன்னு சொல்லி திருவ வீட்லயே உட்கார வச்சுட்டு நேரா நம்ம மைக்கேலே போய் எல்லாத்துக்கிட்டையும் பணம் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த கேப்ல மகாராஜ் என்ன பண்றாருன்னா சாம்சுடினுக்கு கால் பண்ணி திருவ நாங்க கொலை பண்ண ட்ரை பண்ணோம். ஆனா திருவ காப்பாத்தினதே மொய்தீன் பாய் தாங்கிற மாதிரி சின்னதா ஒரு பிளாஷ்பேக் சொல்றாரு. திரு ஒரு நைட்டு ஒரு வீட்ல இருப்பாரு. கொலை பண்ணலாங்கிற மாதிரி பார்த்து மகாராஜ் மாமா எல்லாம் போக மொய்தீன் பாய் குறுக்க வந்து திருவும் என்னுடைய பையன் தான், சோ அவனை தொட நினைச்சா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு மிரட்டி அனுப்பிடுறாரு. மொய்தீன் சாம்சுடின் முன்னாடி திருவ கொலை பண்ற மாதிரி பிளான் போடுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பாரு. கோர்ட்டுக்கு ஆள் அனுப்புற மாதிரி அனுப்பி போலீஸ்ல சரண்டராக சொல்ற மாதிரி சரண்டராக வச்சிருப்பாரு. திருவ அடிச்சதுக்கு அப்புறம் ஆக்சுவலா வெளியே இருந்தா திருவ கொன்றுவாங்கன்னு சொல்லி பிளான் பண்ணிட்டான். ஊர் கலவரத்தை கேஸ் போட சொல்லி கோர்ட்டுக்கு அனுப்புவாரு. ஜெயிலுக்கும் திருவ அனுப்பி விட்டுருவாரு. சோ இந்த மாதிரி இன்ச்சா திருவ காப்பாத்தி வச்சிருக்க சாம்சுடினுக்கு தெரிஞ்சு பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. ஊர் ஃபுல்லா ஆள இருக்கிறாரு பாம்பேல. மைக்கேல் என்ன பண்றாருன்னா முஸ்லிம்ஸ் அதிகமா இருக்கிற ஒரு ஏரியால நேரா ஒரு ஃபேக்டரியில கொண்டு போய் நம்ம திருவ தங்க வச்சிடறாரு. இங்க யாருமே வரமாட்டாங்கன்னு சொல்லி நம்ம திருவும் நைட்டு ஃபுல்லா அந்த ஃபேக்டரியில இருக்காரு. காலையில பாத்தீங்கன்னா பாம்பேல ஹிந்து முஸ்லிம் பிரச்சனை இருக்கிற எல்லார்த்தையும் ஹிந்துஸ் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பாருங்க ஃபேக்டரிக்குள்ள வந்து நேரா நம்ம திருவ பார்க்க அவர் களத்துல முஸ்லீமோட தாயத்து மாதிரி இருக்குது. நீ முஸ்லீம் வந்து கேட்க நான் யாரா இருந்தா உனக்கு என்னன்ட்டு ஒரு கேள்வி கேட்கிறாரு. பயங்கரமா அடிக்கிறாங்க. ஃபைட் தூரத்துல சாம்சுடின் திருவ பார்த்து ஓடியாரு. கொஞ்சம் ஃபைட் நடக்கிற மாதிரி நடந்து திரு எஸ்கேப் ஆகுறாரு. ஆனாலும் பாருங்க ஹிந்துஸ் எல்லாரும் சாம்சுடினை சுட்டு போட்டு கொலை பண்ண பாக்குறாங்க. உள்ள திரு வராரு. பயங்கரமான ஃபைட். ஒரு கட்டத்துல மொய்தீன் பாயோட எனிமி தான் சாம்சுடினை கொலை பண்றதுக்காக சுட்டு போட்டுருக்காரு. திரு சாம்சுடின் அடி வாங்கிக்கிட்டு இருக்க நேரம் மொய்தீன் வராரு. பயங்கரமான ஃபைட். நான் என் பசங்களை காப்பாத்தி கூட்டிட்டு போறதுக்காக வந்து உன்னை கொலை பண்றதுக்கு வரல, சோ இதுக்கு அப்புறமாச்சு ஈக்குவாலிட்டியா இருன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஊர் பிரச்சனை தெரிய வருது. 1.5 லட்சம் ரூபாய் கொடுக்குறாரு.
பண்றாரு. தேர் ஓகே ஆகுது. மகாராஜ் நைட்டு போய் அந்த தேரை கொளுத்தி விட்டு வந்துடுறாரு. இவங்களுக்கு தேர் கிடைக்க கூடாதுன்னு. இந்த விஷயத்த நேரா தண்ணி அடிச்சுட்டு நைட்டு போய் மகாராஜ் தன்னுடைய மாமா கிட்ட சொல்றாரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என்னன்னா, மகாராஜ் வீட்டோட மாப்பிள்ளை இவரோட மாமனார் தான் பாத்தீங்கன்னா அந்த கட்சியில சீட்டு வாங்கி இருக்கிறது. தேரை கூட்டிட்டு வந்தாருலங்க. சோ அப்ப என்ன பண்ணிருப்பாருன்னா அவர் மாமனாரு மகாராஜா கூப்பிட்டு பயங்கரமா சத்தம் போட்டிருப்பாரு. ஏன்னா அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா முதல் மரியாதை ஊருக்கு தான் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ மகாராஜா தேர் எழுதிட்டு போயிட்டாரு. அவங்களே ஒரு தேர் வாங்கிட்டாங்க. அந்த ஊர்ல கிடைச்சிக்கிட்டு வந்த முதல் மரியாதையும் போச்சு. இதையெல்லாம் சொல்லிட்டு இப்போ தேர் அடிச்சுட்டு வந்துட்டாரு. இப்போ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த மகாராஜோட வைஃப் பயங்கரமா சத்தம் போடுறாங்க. ஆக்சுவலா அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. இதுக்கு முன்னாடி குழந்தை ஃபார்ம் ஆகி அபார்ட் ஆயிருச்சு. இந்த குழந்தை ஃபார்ம் ஆகும் போதும் இப்படி ஒரு பாவம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி இவங்களே போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம மகாராஜ் பாத்தீங்கன்னா சாம்சுதீனுக்கு கை நரம்பு கட்டாயிருக்கும்லங்க. அது நம்ம திருவடிச்சு மட்டும் கட்டாகல. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போற வழியில மகாராஜ் அந்த இரும்பு கம்பி இறுக்கி பிடிச்சு நரம்பு கட் பண்ணி விட்டாரு. ஊருக்குள்ள ஆள் அனுப்பி கலவரத்தை தூண்டி விட்டுருக்காரு. இது எல்லாத்தையும் சொல்லி போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துறாங்க மகாராஜோட வைஃப். தேர் எரிஞ்சு போனதை பார்த்து ஊர்க்காரங்க பயங்கரமா டென்ஷன் ஆகி எமோஷனல் ஆகுறாங்க. நமக்கு சாமி தான் நீதி தரணுங்கிற மாதிரி கதிர்வேர் பேசுறாரு. எல்லாரும் கோயில் உட்கார்ந்திருக்க மொய்தீன் வராரு. விஷயம் தெரிய வருது. நாளைக்கு உங்களுக்கு தேர் வரும்னு போறாரு. என்னன்னா பக்கத்து ஊர்ல ஃபங்க்ஷன் நடக்கும் பாத்தீங்களா, அங்க முஸ்லீம் தேர் இருக்கும். அடுத்த நாள் காலையில முஸ்லீம் தேரை கூட்டிட்டு வந்து இந்த ஊர்க்காரங்களுக்கு கொடுக்க நீங்களும் வந்து சாமியை எடுத்து வைங்கன்னு சொல்றாங்க. சோ முஸ்லீம் எல்லாரும் சேர்ந்து இந்துக்களோட கோயிலுக்குள்ள போய் சாமி எடுத்து வைக்க திருவிழா ஸ்டார்ட். படம் தி எண்ட். இப்படி ஈக்குவாலிட்டியை பத்தி பேசின இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேங்க. இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சதுன்னு இல்ல இந்த படத்தை பத்தி வேற ஏதாச்சும் விமர்சனம் இருந்தாலும் நம்ம கதை விளக்க விமர்சனம் வாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சேர்த்து கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேங்க. அது மட்டும் இல்லாம இந்த மொத்த படத்தையும் ஃபுல்லா பார்க்கணுமா, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச தியேட்டர்ல விருப்பப்பட்ட சீட்ல புக் பண்ணி பார்த்து என்ஜாய்.